வணக்கம் மக்களே, இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது 1000 வருஷம் பழமையான சிவன் கோவிலுங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல்யநாத ஈஸ்வரர் திருக்கோவில், அரகண்டநல்லூர், விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவில் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு. அவ்வளோ அழகான ஒரு பெரிய பாறை மேலே அமைஞ்சிருக்க கோவிலுங்க இது. யாரெல்லாம் இந்த கோவில் போயிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாறை இருக்குங்க. பக்கத்தில் வற்றாத தாமரை குளம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பஞ்சபாண்டவர்கள் குகை. நீங்கள் பார்க்குறது தென்பெண்ணை ஆறு. இந்த கோபுரம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது நான் பிறந்த வளர்ந்த ஊருங்க. அப்புறம் இந்த கோவிலோட, சிவன் கோவிலோட கதவு திருஞான சம்பந்தர் பாட்டு பாடி திறந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் அவரோட காலடி இப்போது நான் காமிக்கிறேன் இல்லையா, அதுதான் அது சந்தில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா, அது வழியாக இருந்து பார்த்தா திருவண்ணாமலை தெரியும். ஏன்னா இது திருவண்ணாமலை பக்கத்தில் தானே இருக்குது திருக்கோவிலூருங்கிறது, அதாவது எங்கள் அரகண்டநல்லூர். ஸோ உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி, இது பகலில் கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கிறதுனால தெரியல, உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ இங்கேருந்து நாங்கள் கார்த்திகை தீபம் அப்போ தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நின்று திருவண்ணாமலை தீபம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் விளக்கு வைக்கிற பழக்கம் இருக்குங்க. இந்த கோவிலுக்கு மறக்காமல் நீங்களும் போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் ரமண மகரிஷிக்கு சிவன் ஜோதி ரூபத்தில் காட்சி கொடுத்த தலமும் இதுதாங்க.